சீமான் அவர்கள் மேடையில திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டது கொஞ்சம் பேசு பொருளாக மாறி இருக்கு. நாங்கள் என்றைக்குமே காவல்துறையை நம்புறது கிடையாது. எங்கள் கட்சி காவல்துறையை நம்புறல. காவல்துறையிட்ட போய் நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம், இந்த இடத்துல நடக்குதுன்னு ஒரு தகவல் தான் குறிப்புமே தவிர எங்களுக்கு பாதுகாப்பு கொடுன்னு கேட்க மாட்டோம். சாதியை வச்சு பேசினாங்க, அதுவும் வீணாக போயிடுச்சு. அடுத்து ஒரு பெண்ணை வச்சு பேசினாங்க, அதுவும் இப்போ எடுபடலை. இன்னைக்கு பத்திரிகையாளர்ங்கிற போர்வையில் கொண்டு அண்ணனுக்கு முன்னாடி நிற்க வச்சுட்டு அவங்கள வச்சு ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குறாங்க. வேல்முருகனாக இருக்கட்டும், இல்லை ஜவஹர்லா இருக்கட்டும், இல்லை இந்த சிறு சிறு கட்சிகளாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் யாரை நம்பி இருக்காங்கன்னா, யார் ஊழல் செய்தாங்களோ, யார் இந்த மண்ணை சுரண்டுனாங்களோ, யார் இந்த மண்ணை கொளுத்து, அவர்களோட போய் நீங்க ஒட்டி தானே நிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறான். அவ்வளவு கூட்டம் கூடுதுன்றீங்க, மக்கள் எழுச்சி இருக்கு அப்படின்றீங்க. ஏன் உங்களால ஒரு சீட்டு கூட உங்களால வெல்ல முடியுமா? இது இந்த புரிதல், அரசியல் புரிதலே யாருக்கு இல்லையே. வெறுமன டிவிக்கே விஜய் விஜய் விஜய்னா, பரந்தூர் விமான நிலையமாகட்டும், லாக் அப் டெத் ஆகட்டும், துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் ஆகட்டும், அதற்கு முன்னாடி இருந்தே பாத்தீங்க அப்படின்னா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அனிதாவுடைய மரணம் ஆகட்டும், இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்குமே அவர் போயிருக்காருல்ல, களத்துல இறங்கி இருக்காருல்ல. நீங்கள் பணியூருக்குள்ளே இருந்து வெளியில வர்றதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்கன்னா நீங்க மக்கள் பிரச்சனைக்கு எப்படி நிப்பீங்க? நாளைக்கு இதே மாதிரி ஒரு இடத்துல நடக்குங்க. நாளைக்கு கன்னியாகுமரியில ஒரு பிரச்சனை நடக்கும். நீங்க எல்லாம் கன்னியாகுமரியில இருந்து பணியூர் கிளம்பி வாங்கன்னு சொல்லுவீங்களா? நேரா வருவேன், தேர்தல் வரும், தேர்தல் அறிவிப்பு வந்தோன்னா நான் உள்ள வருவேன், எனக்கு எல்லாரும் நீங்க வாக்கு போட்டுருணும், நான் முதலமைச்சர் ஆயிருவேன். இது அவர் உங்க வெறும் துப்புரவு பணியாளர்களா மட்டுமே இருக்க கூடாது, அடுத்தடுத்து அவங்களுக்கான நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொமோஷனும் கொடுங்க. திமுக முட்டு கொடுக்கணும். திமுக எங்கேயும் யாரும் திட்டிடக்கூடாது, திமுக யாரும் எதிர்த்திடக்கூடாது. அதற்கு ஒரு பிம்பமாக அந்த கட்சி இவரை புகழ்ந்து சொல்லி அவரை முன்னாடி நிறுத்து. என்ன பேசினாலுமே டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேங்கிற ஒரு ஜாம்பவா நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு சசிகுமார் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு ஸ்டெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. தேர்தலை முன்னிட்டு பிரச்சாரங்கள் அதுல எல்லாம் ரொம்ப ஈடுபாடு காட்டிட்டு இருக்காங்க. ஸோ எந்த நேரத்திலையும் கட்சிகள் ரொம்ப கவனமா செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சீமான் அவர்கள் மேடையில திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டது கொஞ்சம் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. என்ன காரணம்? ஏன் திடீர்னு இவ்வளவு கோபம்? தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி வாக்குகளை வாங்கி கொண்டு மக்களிடம் நெருங்கி மக்களின் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து கொண்டு எந்நேரமும் மக்கள் பிரச்சனைகளோடு மக்களோடு நின்று கொண்டு ஒரு தலைவரை மக்கள் உற்று நோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் எங்கே போனாலும் பேராதரவு கொடுக்குறாங்க. நீங்கள் காசை கொடுத்து தான் நீங்கள் அதிமுக என்ற கட்சியோ இல்லை திமுக என்ற கட்சியோ இரு பெரும் கட்சிகள்னு சொல்லக்கூடிய கட்சிகள், பல்லாண்டு காலம் இந்த மண்ணை ஆண்ட கட்சிகள் இன்னைக்கு ஒரு கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னா காசு கொடுத்து கூட்டு வர்றாங்க. வாகனம் ஏற்பாடு பண்றாங்க, வாகனத்தில் ஆட்களை ஏற்றுக்கொண்டு உணவு கொடுக்குறாங்க, உணவு கொடுத்து அதை தாண்டி அங்குள்ள இளைஞர்களோ இல்லை ஆண்களுக்கு சாராயத்தை கொடுக்குறாங்க. இவ்வளவு கொடுத்தும் கூட்டத்தை கூட்டு வச்சா அவன் தலைவர் பேச்சை கேட்கறதில்ல, உட்காந்து சீட்டாட்டம் விளாடுறான், இல்லாட்டி போகும்போது வாழைத்தண்டை உருவிட்டு போறான், அங்க இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துட்டு போறான். பெண்கள் உட்கார்ந்து இருந்தா அந்த சாரை தூக்கிட்டு தலையில வச்சுட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க இந்த திராவிட கட்சி. ஆனால் இதை முற்றுமுழுதாக மாற்றி ஒரு கூட்டம், ஒரு கட்டுக்கோப்பான ஒரு தலைவர் பேச ஆரம்பிக்காருன்னா ஒரு குண்டூசி போட்டா கூட சத்தம் வர அளவுக்கு தான் இன்னைக்கு அந்த கூட்டம் கட்டுப்பாடாக அண்ணன் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் பேசக்கூடிய இடத்துல நிற்கும். ₹1 காசு கொடுக்கல, யாரையும் பெருசா விளம்பரம் செய்யல, அண்ணன் வருகிறார், அண்ணன் பேச போறாருன்னு தெரிந்து மக்கள் அலையலையாக நிற்கிறான். அப்படி போகும்போது இந்த ஆட்சியாளருக்கு ஒரு பெரிய அச்சம் வருது, பயம் வருது. அந்த கூட்டத்தை ஏதாவது சலசலப்பை உண்டு பண்ணலாம், அந்த கூட்டத்தில் ஏதாவது பிரச்சனைகளை உண்டு பண்ணி அதை மடைமாட்டம் செய்யலாம், இவரை ஒரு கோபத்துக்கு உள்ளாக்கலாம் அப்படிங்கிற இதுல தொடர்ச்சியாக இந்த செயல்களை செஞ்சு கொண்டு, அதுக்காக தான் நாங்கள் ஒரு பாதுகாப்பு பாசறைன்னு நாங்களே உருவாக்கி, நாங்கள் என்றைக்குமே காவல்துறையை நம்புறது கிடையாது. எங்கள் கட்சி காவல்துறையை நம்புறல. காவல்துறையிட்ட போய் நாங்க இந்த மாதிரி பண்றோம், இந்த இடத்துல நடக்குதுன்னு ஒரு தகவல் தான் குறிப்புமே தவிர எங்களுக்கு பாதுகாப்பு கொடுன்னு கேட்க மாட்டோம். ஏன்னால் முற்றுமுழுதாக காவல்துறை அவர்கள் கையில் வைத்துக் கொண்டு தான் இந்த அரசாங்கம் செயல்படுது. அதனால அண்ணன் வீட்டுக்குள்ளே காவல்துறையை உள்ள அனுப்பி அங்குள்ள பாதுகாவலை எடுத்துட்டு போனவங்க தான். அப்படிங்கும்போது எங்களுக்கு தெரியும் அவர்களை நம்பி எங்களுக்கு பிரோஜனம் இல்லை, பாதுகாப்பு இருக்கான்னு. அதனால்தான் எங்களுக்குன்னே ஒரு பாதுகாப்பு பாடை பாசறை வச்சுக்கிறோம். அதையும் தாண்டி இப்போ என்ன பண்றாங்கன்னா,
நேரடியாக திமுக காரங்க வந்து பிரச்சனை பண்ணால் ஊடகத்தில் பெரிய அளவில் வெளிச்சத்துக்கு வந்துடுது. அவங்க வெட்ட வெளிச்சமாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருதுன்னு காரணத்தினால அடுத்ததாக இந்த சாதி அமைப்புகளை உருவாக்குனாங்க. சாதி அமைப்புகளுக்கு காசை கொடுத்து எங்கெங்கெல்லாம் அண்ணன் போறாரோ, அண்ணன் வந்து இப்போ இன்னைக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு அஞ்சலி செலுத்த போறாங்க, மலர் வளையம் வைக்கிறாங்க அப்படின்னா அங்கே போகிற ஏதாவது ஒரு சாதி அமைப்பில் கூப்பிட்டு அவங்கள வச்சு பிரச்சனை பண்ண வச்சாங்க. இப்போ அதுவும் வந்து வெட்ட வெளிச்சமாயிருச்சு, எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுனால. ஆளும் தரப்புல இருந்து உங்க கட்சிக்கு வந்துட்டு தொடர்ச்சியான நெருக்கடிகள் வந்துகிட்டே இருக்கு இல்லையா? தொடர்ச்சியாக என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? பயப்படுறாங்களா திமுக காரங்க? உறுதியாக பயப்படுறாங்க. ஏன்னா நேர்மையாக நெஞ்சுரத்தோடு ஒரு தலைவன் எதிர்த்து கேள்வி கேட்கிறான்னா, நீங்க இப்ப அதிமுக கேட்குதுன்னு வச்சுங்களேன், அவங்க ரொம்ப எளிதா அவங்கள வந்து கடந்து செல்றாங்க, இல்லாட்டி அவரை வந்து வீழ்த்திடுவாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க உங்க ஆட்சியில செய்யலையா அப்படின்னு எடப்பாடியை நோக்கி கேட்டான்னு வச்சுங்களேன், உங்க ஆட்சியில் இத்தனை கொலைகள் நடக்குது, ஆணவ கொலைகள் நடக்குதுன்னா உங்க ஆட்சியில நடக்கலையான்னு கேட்டோம்னா அவர் அமைதியாயிருவார். இந்த ஆட்சியில இவ்வளவு ஊழல் நடக்குதுன்னா உங்க ஆட்சியில ஊழல் நடக்கலையான்னா அவர் அமைதியாயிருவார். பாஜக கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து பாசிசத்தை பேசுறீர்கள், உங்க உத்தரப்பிரதேசத்தை பாருங்கள் அப்படிம்பாங்க. இங்க நீங்க ஏதாவது ஒன்று தொட்டீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் பாருங்கம்பாங்க, குஜராத்தில் பாருங்கம்மா, அவங்க அமைதியாயிருவாங்க. ஆனால் இது எந்த சமரசமும் இல்லாமல் ஒரு தலைவன் இந்த மண்ணில் வந்து தூய அரசியலை படைக்கிறார். ₹1 காசு கொடுக்கல, கள்ள ஓட்டு போடலை, யாரையும் வண்டியில் ஏற்றிட்டு வந்து இங்கே பிரச்சாரத்துக்கு கூப்பிடல, எந்த சமரசமும் இல்லாமல் ஒரு தலைவர் நிற்கிறார். யாரோட கூட்டணி பேரம் பேசலை, நோட்டு வாங்கலை, அதனால எந்த குறையும் சொல்ல முடியாதனால முதல்ல சாதியை வச்சு பேசினாங்க, அதுவும் வீணாக போயிடுச்சு. அடுத்து ஒரு பெண்ணை வச்சு பேசினாங்க, அதுவும் இப்போ எடுபடலை. இன்னைக்கு வந்து பத்திரிகையாளருங்கிற போர்வையில் கொண்டு வந்து அண்ணனுக்கு முன்னாடி நிற்க வச்சுட்டு அவங்கள வச்சு ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குறாங்க, ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இல்லை, திமுக கூட இணக்கமாக தானே இருக்கீங்க. சமீபத்தில் கூட சீமான் அவர்கள் வந்துட்டு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு பேசினாங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக தானே போயிட்டு இருக்கு. அப்படிலாம் இல்லைம்மா, இது அரசியல் மாண்பு. நான் என்ன சொல்றேன்னா, அது இணக்கம் கிடையாது. இது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு மனித மாண்பு இருக்கு இல்லையா, அதை நீங்க கடைபிடிக்கணும். அது வந்து எங்களுடைய எதிரியா இருந்தாலும் நீங்கள் EVKS இளங்கோவன் பேசினதோடைய எங்கள் தலைவரின் மகனை இறந்த போது மிக கொச்சையாக பேசினார், மிக மோசமாக சொன்னார். ஒரு பையன் இறந்துட்டான்னு செய்தி பார்த்தேன், ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அப்புறமா தான் பார்க்குறேன் அது வந்து பிரபாகரன் அவருடைய பையன், அதனால நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன்னு சொல்லி பேசினவரோட இறப்புக்கே அண்ணன் போயிட்டு வந்தாங்க. அவரோட அம்மாவின் இறப்புக்கும் நாங்கள் போயிட்டு வந்தோம். அது வந்து இந்த அரசியல் மாண்பு. அதையும் இதையும் வந்து நாங்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்கோம் அப்படிலாம் கிடையாது. அவர்களின் தத்துவம் தவறானது, அவர்களின் கொள்கை தவறானது, அதை முற்றுமுழுதாக எதிர்க்கிறோம். அதுக்காக வந்து அவங்கள பார்த்தா பேசாம போனோம், அவங்களோட துக்கத்துல பங்கெடுக்க கூடாதுன்னு இது கிடையாது. அப்படி எங்களை யாரும் வளர்க்கவும் இல்லை, அப்படியான நாகரிகத்தை தமிழர்கள் இருந்தும் கிடையாது. ஒவ்வொரு தேர்தலையுமே வந்துட்டு நான் யார் கூடயுமே கூட்டணி வச்சுக்க மாட்டேன், தனிச்சு நின்று தான் போட்டிடுவேன். இது வந்து ஒரு நல்ல முன்னுதாரணம் கூட வச்சுக்கலாம், நல்ல முன்னுதாரணம், முன்மாதிரியா செயல்படுறீங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இப்ப வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு MLA கூட ஆக முடியல அப்படின்ற போது ஏன் யார் கூட கூட்டணி வைக்கலான்னு தோணவே இல்லையா உங்களுக்கு? நீங்க சொல்லுங்களேன், யாரு கூட கூட்டணி வைக்கலான்ட்டு. யாரு கூட கூட்டணி வச்சா MLA ஆகலாம் நீங்க சொல்லுங்க. உங்க கொள்கைக்கு எது கரெக்டா ஒத்து வருதோ அங்கதானே நீங்க. அதுதான் இப்ப நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க, அந்த வார்த்தையை சொல்ல. 2 கட்சிகள் பெருங்கட்சின்னு சொல்றோம், ஆனா நாங்கள் அவர்களை பெருங்கட்சி, ஏன்னா அவர்களே கூட்டணி வைத்துக் கொண்டுதான் அவர்களால் ஆட்சி அமைக்க கூடாது. ஒரு பெரிய கட்சி அப்படின்னா தனித்து நிக்குதுன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். யாருக்கிட்டையும் கூட்டணி இல்லாமல் நீங்கள் ஒரு கட்சி இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கு. இவ்வளவு காசு பலம் வச்சும், இவ்வளவு ஊழல்கள் செய்தும், இவ்வளவு அக்கிரமங்கள் செய்தும், பணம் கொடுத்தும், பட்டியல் அடைத்தும் இவர்கள் வாக்குகளை பறிக்கிறாங்க. நாங்கள் வாக்குகளை போய் பெற்று வாங்கியிருக்கோம். அப்படிங்கும்போது யார் இங்கே பெரிய கட்சின்னு யோசிச்சு பாருங்க. அப்ப இவர்களே வந்து தன்னை பெரிய கட்சி என்று சொல்லக்கூடாது. இன்னைக்கு அவர்களால் தனித்து ஜெயிக்க முடியுதா, தனித்து இந்த வாக்குகளை வாங்கி என்னால் வெல்ல முடிஞ்சுன்னா பெரிய கட்சின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட கட்சிகள் நீங்க அவர்களோட போய் நீங்க ஊழல் செய்தவர்கள் போட நீங்க எப்படி கூட்டணி அமைச்சு நீங்க அவங்களோட ஒரு வெற்றிக்காக, ஒரு அற்ப வெற்றிக்காக சட்டமன்ற தேர்தலில் நீங்க வெற்றி பெற்றீங்க, நாளைக்கு மக்கள் கேள்வி கேட்க மாட்டானா? நீங்கள் இவர்களுக்கு மாற்று என்றுதான் நீங்க ஒரு கட்சியை தொடங்கி வந்தீங்க. நீங்க அதிமுக மாற்றுன்னு சொல்லிதான் நீங்க வந்தீங்க, திமுக தவறானதுன்னு சொல்லிதான் நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சீங்க. நீங்களே போய் அவரோட கூட்டணி வைக்கலாம் நீங்க கேட்க மாட்டாங்களா? நாளைக்கு இந்த கட்சி என்ன நிலைமையில ஆகும்னு யோசிச்சு பாருங்க. கடைசி வரைக்குமே நீங்க யாருக்குமே கூட்டணியே வைக்காம எந்த சமரசமும் செய்யாம தனிச்சே தான் நிக்க போறீங்க. இல்ல, அதுக்கு 2 வித்தியாசம் இருக்கு. இவர்களோடு கூட்டணி கிடையாது, திராவிட கட்சிகளோடு தேசிய கட்சிகளோடு கூட்டணி கிடையாது. இப்போ எங்களோடு ஒத்து போகிறவர்கள், எங்கள் தலைவரை ஏற்றுக்கொள்வர்கள், எங்கள் கொள்கையை ஏற்றுக்கொள்வர்கள், எங்களோடு கூட்டணி வைக்க தயாரா இருக்கிறவர்கள், அவர்களோடு நாங்க என்னைக்குமே கூட்டணி வேண்டாம் சொன்னது இல்லையே. ஒருவேளை என்னைக்கு நீங்க திராவிட, ஒருவேளை விஜய் அவர்கள் அவங்க கூட கூட்டணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பமா? விஜய் அவர்கள் தானே முடிவு பண்ணணும். தமிழ் தேசியமும் வந்து பேசிட்டு இருக்காரு, திராவிடமும் பேசுறாரு. 2 விஷயம்.
கொள்கை அளவுல அவர் முற்றிலும் முரணா இருக்காரு, அது வேற. ஆனால் அவர் மீது இதுவரைக்கும் எந்த ஒரு சட்டமன்றத்திலேயோ இல்ல உறுப்பினராக அவர் மீது லஞ்ச ஊழல்கள் கிடையாது. அதனால நீங்கள் அவர்களையும் அதிமுக திமுக போன்ற கட்சிகளோட அவர் ஒப்பிட முடியாது. கொள்கை அளவு வேறுபாடு இருக்கு, சரிங்களா? ஆனா இவர் கட்சியாக பாத்தீங்கன்னா இவர்களும் அவர்களும் ஒன்று கிடையாது. இவர்கள் ஒரு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்காங்க. நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும், ஏன் நீங்க உங்களுக்கு நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி உங்க கட்சி சார்பில் சீமான் அவர்களுக்கு ஏதாவது ஐடியா? அண்ணன் பல தடவை பதில் சொல்லிட்டாங்களே, எங்கள் கூட்டணியை ஏற்று எங்கள் தத்துவத்தை ஏற்று, ஏன்னா அரசியல் எது வேணாலும் நடக்கலாம். அதான் நான் சொல்றேன்ல, எங்கள் கூட்டணியை ஏற்று எங்கள் தத்துவத்தை ஏற்று இந்த ஊழல்கள் லஞ்சம் லாவண்யத்துல மாட்டி சிக்கி சீருண்டு இந்த மண்ணை காவு கொடுத்திருக்காங்களா, அவர்களை தாண்டி ஒரு புதிய சக்தியில் வந்தா அண்ணன் வரவேற்கிறேன்னு சொல்றேன். எங்கள் தலைமையில் வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் தான் சொல்லியிருக்காங்க, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா நீங்க இதெல்லாம் ஏற்றுக்கணும்ல, அந்த இடத்துக்கு நீங்க வரணும்ல, அந்த இடத்துக்கு நீங்க நகரவே இல்லையே. எந்த கட்சியும் நீங்க அந்த இடத்துக்கு நகரவே இல்லையே. நீங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றீங்கன்னா வேல்முருகனா இருக்கட்டும், இல்ல ஜவஹர்லா இருக்கட்டும், இல்ல இந்த சிறு சிறு கட்சிகளா இருக்கட்டும், இவர்களெல்லாம் யாரை நம்பி இருக்காங்கன்னா, யார் ஊழல் செய்தாங்களோ, யார் இந்த மண்ணை சுரண்டுனாங்களோ, யார் இந்த மண்ணை கொளுத்து, அவர்களோடு போய் நீங்க ஒட்டி தானே நிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறான், உங்களுக்கு அதிகாரம் வேணும், அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வேணும் தான் நினைக்கிறீங்களே தவிர ஒரு தூய ஆட்சி இங்க மலரணும்னு நீங்க நினைக்கலையே. நினைக்காதனால தான் இப்படி போய் நிக்கிறீங்க. இப்ப அதுவும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் கொஞ்சமா பலம் இழந்துட்டு வருது, மக்கள் மத்தியில செல்வாக்கை இழந்துட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரா உறுப்பினர்கள் வெளியில போயிட்டு இருக்காங்க, ஜாதி பேரு, அதாவது ஜாதிய காரணம் காட்டி எங்களுக்கு டாமினேட் பண்றாங்கன்ற மாதிரி எல்லாம் கூட புகார்கள் வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான புகார்கள் குற்றச்சாட்டுகளை எப்படி பாக்குறீங்க? நாம் தமிழர் கட்சி உண்மையிலேயே பலம் இழந்து கொண்டிருக்கிறதா? முற்றிலும் தவறானது. நீங்க ஒவ்வொரு நாளும் அண்ணன் அவர்கள் செல்லக்கூடிய இடங்களா இருக்கட்டும், அண்ணனை மக்கள் எப்படி உற்று நோக்கிறார்கள், எங்களோட மாநாடா இருக்கட்டும், எங்களோட பொதுக்கூட்டமா இருக்கட்டும், எங்களோட சாதாரண ஒரு தெருமுனை கூட்டமா இருக்கட்டும், அதை போய் பார்க்க சொல்லுங்க. அதற்கு வரக்கூடிய மக்கள் எழுச்சியை பார்க்க சொல்லுங்க. எத்தனை ஆயிரம் மக்கள் தன்னெழுச்சியா கூடுறான்னு பார்க்க சொல்லுங்க. அப்ப தெரியும் நாம் தமிழர் கட்சி வளர்கிறதா வீழ்கிறதா. தொடர்ச்சியாக இன்னைக்கு 2021 அப்புறம் 4 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் அண்ணன் அவர்கள் களத்தில் நிற்கிறாங்க, மக்களை சந்திச்சு கொண்டிருக்காங்க, மக்கள் போராட்டத்தில் நிற்கிறாங்க, மக்களோடு மக்களாக நின்று கொண்டிருக்காங்க. அப்போ எப்படி நீங்கள் சும்மா போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறதா? இன்னைக்கு 8.2% வாங்குன்னு எந்த கட்சியுமே சொல்லலையே. யார் சொன்னாங்க? இதே வார்த்தையை தான் அன்னைக்கு சொன்னாங்க. 2024 தேர்தலுக்கு அப்புறம் காணா போன அண்ணாமலை அவர் சொன்னார், இந்த கட்சி இருக்காதுன்னு சொன்னார். இன்னைக்கு கட்சி எங்க இருக்கு? இன்னைக்கு நாங்கள் வேட்பாளரை அறிவித்து விட்டு இன்னைக்கு நிக்கிறோம். 100க்கு மேல வேட்பாளர் அறிவித்து விட்டோம். நீங்க தேர்தல் இன்னும் தொடங்கல, ஆனால் வேட்பாளரை அறிவித்துட்டு களத்துல நிக்கிற முன்னணி நிக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. அப்போ ஒரு கட்சி பின்னோக்கி போகுதுன்னா எப்படி வேட்பாளரை அறிவித்து கொண்டு களத்துல நிப்பாங்க? இல்ல அவ்வளவு கூட்டம் கூடுதுன்றீங்க, மக்கள் எழுச்சி இருக்கு அப்படின்றீங்க, ஏன் உங்களால ஒரு சீட்டு கூட உங்களால வெல்ல முடியுமா? என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல என்ன காரணம்னு நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் எதற்காக நீங்கள் ஆட்சிக்கு வருகிறீங்கன்னா இந்த மக்களிடம் சுரண்டி இவர்களிடமிருந்து இவர்கள் பாக்கெட்ல இருந்து காசை புடுங்கிட்டு வெளியில அவங்கள பஞ்சப்பனாரை ஆகிவிட்டு நான் உங்களை உதவுகிறேன்னு சொல்லி ஒரு 500,000 கொடுத்துறீங்க தேர்தல் வரும்போது. இதை பெரும்பான்மை இடத்துல செய்றீங்க. அப்படி செய்யாம நீங்க இருக்கிறீங்க. நீங்க சொல்லுங்க, எந்த கட்சியாவது காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க, அதனாலதான் ஜெயிக்க முடியல? மக்கள் எல்லாம் காசு கொடுத்து ஓட்டை வாங்குறார்கள். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. மக்களிடம் காசை கொடுத்து வாக்குகளை பறிக்கிறாங்க. அந்த நிலைமை இருக்கு. மக்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க, அதுதானே? மக்களை காசு வாங்கி காசை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் ஏழ்மையை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வாக்கை பறிச்சு எடுக்கிறீங்கிற ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நீங்க மக்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறதுக்கும் நீங்கள் அவர்கள் ஏழ்மையை பயன்படுத்தி அவர்கள் வறுமையை பயன்படுத்தி அவங்க கஷ்டத்தை பயன்படுத்தி இல்லை அங்க நீங்க அச்சுறுத்தப்பட்டு ஒரு சாதியாக பிரிக்கப்பட்டு அந்த வாக்குகளை வாங்குறதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதை தான் இந்த தொடர்ச்சியாக இந்த திராவிடம் செய்து கொண்டிருக்குன்னு நான் சொல்றேன். இந்த செயல்களை செய்யும் போது நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்கள் ஒரு ஏழை குடிசையில் ஒரு அம்மா இருக்கு அப்படின்னா அந்த அம்மாவுக்கு தேவை அன்னைக்கு தேவை ஒரு 1000 ரூபாய் காசு அப்படின்னா 1000 ரூபாய் அது சம்பாதிக்கிறதுக்கு மிகப்பெரிய சிரமத்தில் இருக்கும், கஷ்டத்தில் இருக்கும். அதை வைத்துக்கொண்டு அதை ஒரு சாக்கா வைத்துக்கொண்டு நீ அந்த காசை கொண்டு போய் கொடுத்து அந்த வாக்குகளை பறிக்கிறேங்கிற இந்த செயல்கள் செய்வதால் தான் நீங்கள் வறுமையை போக்கி விட்டீர்கள் என்றால் மக்கள் எல்லாம் விழிப்புணர்வு அடைஞ்சிருவான். அவர்களுக்கு கல்வியை கொடுத்து விட்டீர்கள் அவர்களெல்லாம் விழிப்புணர்வு அடைஞ்சிருவான். இது ரெண்டையும் கொடுக்காம நீங்கள் அவர்களை அதே இடத்தில் வைத்துக் கொண்டு இந்த வாக்குகளை பறிக்கிறீங்க. யாரு கல்வி கொடுக்காம இருக்காங்க சொல்லுங்க? எந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாமே தான் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரீ புக்ல இருந்து ஃப்ரீ பஸ்ல இருந்து 250 பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கு. கடந்த வார செய்தி
அன்பில் மகேஷ் எதற்காக பள்ளிக்கூடம் மூடப்பட்டிருக்குன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து இப்ப மெட்ரிகுலேஷன் சேர்க்கணும், இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க சார். ஏன் போறாங்கம்மா? அப்ப தரம் சரியில்லைன்னு தானே அர்த்தம். அப்போ உங்களோட தரம் சரியில்லைன்னு அர்த்தம். அரசாங்கம் சரியா நிர்வகிக்கலன்னு தானே அர்த்தம். உங்களோட அரசு பள்ளிகள் சரியா நடக்கலன்னு தானே அர்த்தம். அதை நோக்கி நீங்க நகரல. அதுக்கு என்ன காரணம் சொல்றீங்க? பிறப்பு விகிதம் குறைந்து விட்டதுன்னு சொல்றீங்க. இது எவ்வளவு மடத்தணும். அப்ப ஏன் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஏன் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலை விட்டுட்டு ஏன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு போறான்? பிறப்பு விகிதம் குறைந்து அங்கேயும் குறையணும்ல. அப்ப இங்க இருந்து ஏன் மக்கள் எல்லாம் அங்க போறான்? தன் ஆட்டோ ஓட்டக்கூடிய ஒருத்தன் தன் பிள்ளை நல்லா படிக்கணுக்கா அவன் சொத்து பத்து வித்து காசை வித்து மிகப்பெரிய வறுமையில இருந்தாலும் அவன் கொண்டு போய் சேர்க்கிறான்னா உன்னுடைய தரம் அங்க நல்லா இல்லைன்னு தானே அர்த்தம். அங்க படிக்க முடியலன்னு தானே அர்த்தம். படிப்புக்காக யாரும் நீங்க எல்லாருமே நீங்க நிற்கிறது சாராய கடையில கொண்டு போய் வச்சுட்டியே. பிள்ளைகளை எல்லாம் படிக்கிறதுக்கு அப்பா இல்லாம நிக்குது. அப்ப எல்லாம் சாராய கடையில கொண்டு போய் நிறுத்திட்டீங்களே. எங்க வருமானம் வரும்? வெறும் 1000 ரூபா அந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டு நீங்க அவங்ககிட்ட இருந்து 5000 ரூபா 10000 ரூபா உறிஞ்சிட்டு அவன் உயிரை எடுத்துடுறீங்களே. எல்லாம் விதவையால போய் நிக்கிறாங்க. அவர் எப்படி பிள்ளைகளை கொண்டு போய் படிக்க வைப்பாங்க? இந்த நிலைமையை போக்கணும்ல, இந்த மாற்றம் நிகழணும்ல. அப்புறம் எப்படி இந்த சமூகம் வளர்ச்சி அடையும்? சமூகத்தில் எப்படி கல்வி அறிவு வரும்? எப்படி பொருளாதாரம் வளரும்? இதெல்லாம் செய்யாம நீங்க வறுமையில வைத்து கொண்டு தான் நீங்க பணத்தை கொடுத்து காசை கொடுத்து நீங்க ஓட்ட வாங்குறீங்கிறோம். கண்டிப்பா. இப்ப இந்த கலாச்சாரம் ஒழிஞ்சிச்சு அப்படின்னா சீமான் அவர்கள் முதல்வர் ஆயிடுவார் எடுத்துக்கலாமா? அப்படி உறுதியாக இந்த முறை அந்த மாற்றம் நிகழும். 2026 மாற்றம் நிகழும். நீங்க பார்க்க தான் போறீங்க. 2026 தான் வந்துட்டு விஜய் அவர்களும் இலக்கா வச்சிருக்கிறாரு. முதல் முறை கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும் முதல் முறை அவர் சந்திக்க தேர்தலாக இருந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா அவருக்கான ஒரு ஆதரவு பாத்தீங்கன்னா அப்படி இருக்கு. ஏன்னா முதல் மாநாட்டிலேயே வந்து அவ்வளவு கூட்டத்தை வந்து அவர் கூட்டி இருக்கிறாரு. உண்மையிலேயே வந்து இளைஞர்களுக்கு மாற்று சக்தியாக வந்துட்டு சீமான் அவர்கள் ஒரு காலத்துல இருந்தாரு. இப்ப விஜய் அவர்கள் மாறி இருப்பாரா? நீங்க ரெண்டையும் ஒப்பிடுறது ரொம்ப தப்பானதுன்ற. ஒரு ஊடகவியலாளராக ஒரு உண்மை கருத்துக்களை நீங்க பார்க்கக்கூடியவராக நீங்க நல்லா உற்று நோக்கி பாருங்க. யார் மக்களோடு நிற்கிறாங்க, யார் மக்கள் பிரச்சனையை பேசுறாங்க, யார் படத்தில் நடிக்கிறாங்க, படத்தை வைத்து கொண்டு வெளியில வராங்க. ரெண்டையும் கம்பேர் பண்றீங்க. ஒரு கூட்டம் கூடுவது எல்லாமே வாக்குகளாக மாறி விடாது. ஒட்டுமொத்தமா நீங்க நல்லா புரிஞ்சுங்க. எல்லா விதத்திலுமே வாக்குகளா மாற. நீங்க அப்ப நாம் தமிழருக்கும் கூட்டம் கூடுது இல்ல, அது மட்டும் ஓட்டா மாறிடும். ஆமா, நான் ரெண்டையும் தான் சொல்றேன். அது வாக்குகளா மாறாது. நான் எல்லாரையும் சேர்த்து சொல்றேன். நீங்கள் கட்சியை பிடித்து வரலாம், அவர் ரசிகராக பிடித்து வரலாம், எனக்கு விஜயை பிடித்து வரக நான் பார்க்க வரேன்னு வரலாம். அது ஒட்டுமொத்தமா வாக்கா வராது. அண்ணன் சீமான் அவர்கள் பேச்சு பிடிக்குது, அவரோட கொள்கை பிடிக்குது, நேர்மையா அவங்க பேசுறாங்கன்னு பார்க்க வரலாம். அது ஒட்டுமொத்தமா வாக்குகளை மாறும் நான் சொல்ல வரல. ஆனால் இது நீங்க ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து இவருக்கெல்லாம் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க பாருங்க. இன்னைக்கு ரஜினிகாந்த் ஒரு கூலி படம் ரிலீஸ் ஆடியோக்கு அவ்வளவு கூட்டம் வருது. அது ஒட்டுமொத்தமா வாக்குகளா மாறிவிடுமா? அவர் நாளைக்கு வந்து இவர்களுக்கெல்லாம் வாக்கு செலுத்துங்கள், இந்த கட்சியை வாக்கு செலுத்த எல்லாரும் வாக்கு போட்டுருவாங்களா? போட மாட்டாங்க. இந்த யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். ஆனா விஜய் அவர்களை நீங்க ஊடகங்கள் தான் தூக்கி வைக்கிறீங்க. இன்னைக்கு வந்து அவர் புதுசா வர்றதுனால மக்கள் பக்கம் அவர் நிக்கவே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? மக்கள் பணி செய்யவே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நான் என்ன சொல்றேன், நீங்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 2வது ஆண்டு நீங்க மாநாடு போறீங்க. இன்னைக்கும் ஒரு தெளிவு இல்லாம இருக்கீங்களே. உங்கள் கட்சிக்குள்ள யாருக்குமே தெளிவே இல்லையே. எதற்காக போராடுறோம், எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம், எதற்காக இந்த கட்சி தொடங்கப்பட்டது, இவர்களின் நோக்கம் என்ன, யாரை நோக்கி போறீங்க, ஒரு அரசியல் புரிதல் என்ன, இந்த மண்ணில் வளம் எங்கு சுரடப்படுகிறது, யார் தவறான அரசியலை செய்கிறார்கள், தமிழக மண்ணில் தமிழக அரசியலில் இதுவரை யாரெல்லாம் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள், எதற்காக நாம் இந்த மண்ணில் உள்ள தமிழர்கள் வீழ்ந்து கிடக்கிறார்கள், யாரெல்லாம் நமக்கு எதிரானவர்கள், யாரெல்லாம் நமக்கு ஆதரவானவர்கள், இந்த புரிதல் அரசியல் புரிதலே யாருக்கு இல்லையே. வெறுமன டிவிக்கே விஜய் விஜய் விஜய்னா இதை எப்படி நீங்க ஏற்றுக்கொண்டு ஒரு சமூகம் வாக்கு செலுத்துவான்னு ஒட்டுமொத்த ஊழல் சொல்றீங்க? அதிமுக திமுகவுக்கு மாற்றாக வந்துட்டு நாம் தமிழர் வந்து களத்துல இறங்குனீங்க. ஓகே, நீங்க எல்லாமே கொள்கை தெளிவான ஒரு பாதை, யார் எதிரின்றது சீரான கருத்தோடு இப்ப வரைக்கும் பிரயாணப்பட்டு இருக்கீங்க. இப்ப வரைக்கும் அப்படிதான் இருக்கு. இப்ப வரைக்கும் அதே உங்க இலக்குல இருந்து நீங்க மாறவே இல்லை, வெளியே வரவே இல்லை. ஏன் விஜய் அவர்களும் அதே மாதிரி தானே பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் சொல்லிட்டு அவருடைய லோகோ வந்து இது பண்ணிட்டாரு. அவருடைய கொள்கையாவே வச்சு செயல்பட்டு இருக்காரு. பரந்தூர் விமான நிலையமாகட்டும், லாக் அப் டெத் ஆகட்டும், துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் ஆகட்டும், அதற்கு முன்னாடி இருந்தே பாத்தீங்க அப்படின்னா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அனிதாவுடைய மரணம் ஆகட்டும், இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்குமே அவர் போயிருக்காருல்ல, களத்துல இறங்கி இருக்காருல்ல. நல்ல பதில் சொன்னீங்க. காவிரியின் நிலைப்பாடு என்ன? காவிரியில் நமக்கு தண்ணி கொடுக்கல, அவரோட நிலைப்பாடு என்ன? கமலஹாசன் அவர்களை மிகவும் கொச்சையாக அந்த ஒட்டுமொத்த கர்நாடக அரசுமே, நான் மக்களை மட்டும் சொல்லல, அரசும் சேர்ந்து அவரை எதிர்த்தது, மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாங்க. அதில் அவரோட நிலைப்பாடு என்ன? அதுக்கு பதில் சொல்லுவாரா? கெவின் ஒரு பையன் இறந்து போனான், ஆணவ படுகொலை.
செய்தது நீங்க சொல்ற அதே உயர்ந்த சாதின்னு சொல்லக்கூடியவங்க செஞ்சிருக்காங்க. அதற்கு அவரோட நிலைப்பாடு என்ன? ஏன் மௌனம் சாதித்தாரு? இன்னைக்கு இத்தனை 13 நாட்களாக தூய்மை பணியாளர்கள் வேலையை விட்டுட்டு இன்னைக்கு வந்து தன்னோட உரிமைக்காக போராடினாங்க. ஏன் அவர் நேரடியா போய் பார்க்கல? எல்லாத்தையும் கூட்டு அவர் வீட்டுக்கு வர சொன்னாரு. சார் அதுக்கு அவங்க பதில் சொல்லிட்டாங்க. அவங்க தரப்புல இருந்து சொன்ன பதில், அங்க வந்தாங்க அப்படின்னா தேவையில்லாமல் அங்க வந்து பிரச்சனைகள் வரும். ஏன் பிரச்சனை வருது? ஒரு அரசியல் தலைவனா ஏன் பிரச்சனை வருது? எதிர்கொண்டு நிக்கணும். போராட்டம் பாத்தீங்க அப்படின்னா கடைசி ஸ்மூத்தா நடந்துட்டு இருந்தது. கடைசி நேரத்துல சில சமூக விரோதிகள் ஊடுருவி எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு. அதே மாதிரி இவர் வந்தாருன்னா இவருக்கும் தேவையில்லாம சமூக விரோதிகள் உள்ள வருவாங்களோ? சரி, நாளைக்கு மாநாடு நடத்துறாரு. மாநாட்டில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது. அவங்க போராட்டத்தை வந்து சிதைக்க கூடாதுன்னு அவர் நினைச்சாரு சார். போராட்டம் தான் சேர்ந்து விட்டது. நீங்கள் போயிருந்தீங்கன்னா இன்னும் கவனம் ஏற்பட்டிருக்கும். நான் அதை தான் சொல்றேன். உங்களோட இது சொல்றீங்க இல்லையா, நீங்கள் வந்து வராட்டி நீங்க போயிருந்தால் இன்னும் கவனம் செய்து இருக்கும்ல. ஒரு அரசியல் தலைவரா நீங்க போய் நின்றுந்தீங்கன்னா மக்கள் இன்னும் எழுச்சி பெற்றிருப்பாங்கல்ல, மக்களுக்கான தீர்வு கிடைத்திருக்கும்ல. அப்படியே நீங்க செய்ய மாட்டீங்க, அப்படியே சிந்திக்க மாட்டீங்க. நீங்கள் பனையூருக்குள்ளே இருந்து வெளியில வர்றதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்கன்னா நீங்க மக்கள் பிரச்சனைக்கு எப்படி நிற்பீங்க? நாளைக்கு இதே மாதிரி ஒரு இடத்துல நடக்குங்க. நாளைக்கு கன்னியாகுமரியில் ஒரு பிரச்சனை நடக்கும். நீங்க எல்லாம் கன்னியாகுமரியில இருந்து பனையூர் கிளம்பி வாங்கன்னு சொல்லுவீங்களா? உங்களை நம்பி உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்ததுக்கப்புறம் நான் அங்கெல்லாம் வரமாட்டேன், அங்க பெரிய சேதம் நடக்குது, அந்த இடத்துல ஒரு புயல் சேதம் நடந்துருச்சு, மழை வெள்ளம் நடந்துருச்சு, அங்க நான் வந்து பார்க்க மாட்டேன், யாரையும் பார்வையிட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அன்னைக்கு அதே சொல்லுவீங்க தானே? இதுதான் சிக்கலுங்கிற. நீங்கள் வந்து இன்னும் அரசியல் படுத்தப்படலை, அரசியல் புரிதல் இல்லாம நீங்கள் யார் இந்த மண்ணை கபலீகரம் செய்தவங்க, இந்த மண்ணை ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளி கொண்டு போன இன்னைக்கு 4.5 லட்சம் கோடி 4 ஆண்டுகள்ல 4.5 லட்சம் கோடிங்க. அவர் ஆட்சிக்கு வரும்போது வெறும் 5 லட்சம் கோடி கடன் இருந்துச்சு. இன்னைக்கு 9.5 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு. இப்ப இதை நீங்க எதிர்த்து கேள்வி கேட்கணுமா இல்லையா? அந்த அரசை நீங்க வந்து இது பேசணுமா இல்லையா? அப்ப இதெல்லாம் மக்கள்கிட்ட நீங்க எப்ப எடுத்து சொல்வீங்க? நேரா வருவேன், தேர்தல் வரும், தேர்தல் அறிவிப்பு வந்தோன்னா நான் உள்ள வருவேன், எனக்கு எல்லாரும் நீங்க வாக்கு போட்டுருணும், நான் முதலமைச்சர் ஆயிடுவேன். இது என்ன மாதிரியான சிந்தனை எண்ணம்? நீங்க அதற்கு முன்னாடி மக்களை பார்க்க மாட்டீங்க, மக்களை பத்தி பேச மாட்டீங்க. மக்களை பார்க்கல, மக்களை பேசல எப்படி தான் சொல்வீங்க? என்ன ஒவ்வொரு விஷயத்திலும் ரசிகர்கள் தான் பாக்குறீங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இப்ப அனிதா விஷயமாகட்டும், அவங்க நீட் தேர்வுல இருந்தாங்க, அங்க போனாங்க. ஸ்டெர்லைட்ல இருந்தவங்க அவங்க குடும்பத்திலயும் போய் பார்த்தாங்க. இப்ப சமீபத்தில் நடந்த எல்லா போராட்டங்களும், பரந்தூர் விமான நிலையம் பிரச்சனையும், அதுக்கும் இப்ப களத்துல இறங்கினாரு. அவருடைய முடிஞ்ச அளவுக்கு அவருடைய இறங்கிட்டு தானே இருக்காரு. நீங்களே சொல்லிட்டீங்க முடிஞ்ச அளவுன்ட்டு. அப்படிலாம் கிடையாதுமா. அரசியல் தலைவன் என்றால் நீங்கள் களத்துல நிக்கணும். முடிஞ்ச அளவுங்கிறது நீங்க தேர்தல் பாதைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஓகே, யாரும் உங்களை விமர்சிக்க மாட்டாங்க. இன்னைக்கு சூர்யா அவர்கள் செய்யறாருன்னா ஒரு மக்கள் தொண்டு செய்யறாரு, யாரும் அவரை போய் கேள்வி கேட்க போறது கிடையாது. நீங்கள் ஏன் இன்னைக்கு செய்யல, ஏன் 5 பேருக்கு செஞ்சீங்க, ஏன் 10 பேருக்கு செஞ்சுக்கலாமே, 100 பேருக்கு செஞ்சுக்கலாமே கேள்வி கேட்க போறது கிடையாது. விஜய் அவர்கள் ஒரு மக்கள் மன்றமா இருந்து அவர் பல நற்பணிகளை செய்தாருன்னா செஞ்சுக்கிட்டு போட்டு நன்றிமோ, அது வேற. நீங்க அரசியல் வந்ததுக்கு அப்புறம் உங்களோட நிலைப்பாட்டில் தெளிவா இருக்குன்னு தான் சொல்றோம். நீங்கள் உங்களை நம்பி ஒரு கூட்டம் நிக்குது இல்ல, அந்த கூட்டத்தை நீங்க இன்னும் அரசியல் படுத்தாம இன்னும் ரசிகர் கூட்டமா வச்சிருக்கிறது தான் எங்களுக்கு அச்சமா இருக்கு. நாளைக்கு நீங்களும் இந்த இளைஞர்கள் எல்லாம் கொண்டு போய் யாரோ ஒருத்தர் வந்து கையெழுத்து விட்டு இன்னைக்கு திமுகவோ நாளைக்கு பாஜகவோ யாரிடமும் கொண்டு போய் நிறுத்திடுவேங்கிற அச்சம் எல்லாத்துக்கும் நிக்குது. அதுக்கான பதில் நீங்க கொடுக்கவே இல்லை இன்னைக்கு வரைக்கும். இது ஏற்கனவே கமலஹாசன் உங்களுக்கு முன்னோடியா நின்றுட்டு போயிருக்காரு. ஒட்டுமொத்தமா சமூகம் எல்லாம் நான் தான் மாற்று, மையம் தான் மாற்றுன்னு வந்து நின்றுட்டு 5 வருஷம் கூட தாக்கு பிடிக்கலையே, நேரா கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு இன்னைக்கு போய் நிக்கிறாரு. அவர்களின் ஊதுகுழலா நிற்கிறாரு இன்னைக்கு திமுக ஊதுகுழலா. ஒரே படம் விக்ரம் படத்தை எடுத்தாங்கிறக்காக தனக்கு 200 கோடி 300 கோடி லாபம் கிடைச்சுங்கிறக்காக இந்த ஒட்டுமொத்த மக்களையும் அவர் பின்னாடி நின்றவர்களையும் கொண்டு போய் காவு வச்சுட்டாரு, அடமானம் வச்சுட்டாரு. இந்த நிலை நாளைக்கு வரக்கூடாதுங்கிற நாங்க மக்களிடம் எடுத்து சொல்லணும்ல. நாங்கள் ஒரு அரசியல் படுத்தப்பட்டு நிக்கிறோம், எல்லாரும் இன்னைக்கு அரசியல்வாதியா வந்து நிக்கிறோம், நீங்கள் இன்னும் ரசிகர்களா நிக்கிறீங்க. அதைத்தான் நாங்க சொல்றோம், அதைத்தான் நாங்கள் உங்களை சுட்டி காட்டுறோம். உங்களுக்கான எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்க வந்து தோத்து போகணும் இல்ல நீங்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்து ஒரு தமிழக மக்களுக்கு நீங்க வந்து நிக்கிறீங்க. வந்து நிற்கும் போது திமுக எப்படி நாங்கள் விமர்சிக்கிறோமோ, அதிமுக எப்படி விமர்சிக்கிறோமோ அதே போலதான் உங்களையும் நீங்கள் சரியானவற்றை செய்யும் போது நாங்கள் பாராட்டுகிறோம். அது திமுக செய்தாலும் பாராட்டுவோம், அதிமுக செய்தாலும் பாராட்டுவோம். அதே தான் நாம் தமிழர் கட்சிக்கும். நீங்கள் ஆக்கப்பூர்வமாக விமர்சனங்கள் வைங்க, நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா, அதுக்கான சரியான தர்க்க ரீதியாக நாங்கள் பதில் வைத்திருக்கோம், நாங்கள் பதில் சொல்றோம். அதுக்காக நீங்க விஜய் பூசா வந்திருக்காரு, நீங்க அவர் எதுவுமே சொல்லக்கூடாதுலாம் கிடையாது. அவரோட நிலைப்பாட்டை மாத்திக்க சொல்லுங்க, சரியான அரசியல் பாதைக்கு வர சொல்லுங்க, அப்போ விவாதம் பண்ணுவோம், அது சரியா தவறான்னு பேசுவோம்.
இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்கள் இஷ்யூ வந்து போயிட்டு இருக்குது. அதுல திருமாவளவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருப்பாரு. துப்புரவு பணியாளர்கள் வந்து பணி நிரந்தரம் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்க அதை மட்டுமே செய்யக்கூடாது, அதை தாண்டி அவங்க இன்னும் மேல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அபத்தமான கருத்து நான் சொல்றேன். இவர் பிதற்ற ஆரம்பிச்சார். திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை நாள் ஒன்று சொல்றாரு. அவர்களை பார்த்து விட்டு எல்லாருக்கும் அரசு வேலையாக்கணும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, போய் முதலமைச்சரை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அவரோட ஸ்டேட்மெண்ட் மாறுது. அது அரசு வேலையை இல்லாட்டியும் பரவாயில்ல, இந்த துப்புரவு பணியாளர்கள் அந்த வேலையை தாண்டி வேற வேலையும் பார்க்கணுங்கிற பிதற்றத்துக்கு வர்றாரு. அவரோட நிலைப்பாடு என்னன்னா, திமுகவை முட்டு கொடுக்கணும், திமுக எங்கேயும் யாரும் திட்டிடக்கூடாது, திமுக யாரும் எதிர்த்திடக்கூடாது. அதற்கு ஒரு பிம்பமாக அந்த கட்சி இவரை புகழ்ந்து சொல்லி அவரை முன்னாடி நிறுத்தி கேடயமாக நிறுத்தி கொண்டு இந்த வாக்குகளை பறிப்பதற்காக தான் நிற்கிதே தவிர, மித்தபடி அவர் எந்த இடத்துலையுமே அந்த சமூகத்துக்காக, அந்த சமூக மக்களுக்காக உண்மையாக நேர்மையாக நிற்கவில்லை. கட்சி தொடங்கி 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தொடங்கும் போது எப்படி இருந்தாரோ அது முற்றிலும் மாறி இன்னைக்கு திமுகவின் ஒரு அங்கமாக நிற்கிறார். இல்ல, அவர் சொன்ன இன்னொரு கருத்தையும் பார்க்கணும்னா, அவர் உங்க வெறும் துப்புரவு பணியாளர்களா மட்டுமே இருக்கக்கூடாது, அடுத்தடுத்து அவங்களுக்கான நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொமோஷனும் கொடுங்க, அடுத்தவங்க உள்ள வரட்டும். ஏன்னா ஒருத்தரே துப்புரவு பண்ணினா அவரை மட்டுமே செஞ்சு அவர் அந்த அந்த பணிக்குள்ளவே ஏன் அடக்குறீங்கன்னு கேட்கிறாரு. இது ஒரு நல்ல ஸ்கீமா தெரியல அவங்களுக்கு. இல்ல அப்படி இல்ல, நான் என்ன சொல்றேன், யாருமே அப்படி செய்யலையே. இப்ப நீங்க டாஸ்மாக்ல வேலை பார்க்கறாங்க, துப்புரவு தொழில வேலை பார்க்கறாங்க, எல்லா இடத்துலயும் அவர்கள் தகுதிக்கேற்ற போற எல்லா இடத்துலயும் அரசு வேலைகள் கொடுக்கப்படுது, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இதை இந்த சமூகம் தான் செய்யணும் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு சிக்கல் இருக்கு. அது தவிர்க்கப்பட வேண்டியது. சமூகம் சார்ந்து கிடையாது. அவர்கள் வேலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஊதியம் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை அவர்களுக்கு பணி நியமனம் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை பணி உயர்வு கொடுக்கறதா இருக்கட்டும், இதெல்லாம் அவர்கள் பார்க்கக்கூடிய வேலையை பொறுத்துதான் இருக்கே தவிர, இந்த சமூகம் தான் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்பதிலிருந்து முற்றிலுமாக விலக்களிக்கப்படும். அது அதுல பிரச்சனை இல்லை. ஆனா இங்க இவர்கள் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஐயா திருமாவளவன் அவர்கள் கூட கோட்டு சூட்டு போட்டுறோம், நீ ஆட்டோ ஓட்டுறியா கோட்டு சூட்டு போட்டு ஓட்டு. அப்ப இவர்கள் சிந்தனை என்ன இருக்குன்னா, இந்த சமூக மக்களை மேம்படுத்துறது என்னன்னா, நீங்க கோட்டு சூட்டு போட்டா மேம்பட்டுருவீங்க, நீங்க வேற இடத்துக்கு உயர்ந்துருவீங்க. அப்படி இல்லை, நன்கு கல்வி கற்கணும், அவர்களை நல்ல இடத்துல உயர்த்தி கொண்டு போகணும், அவர்கள் பொருளாதார இடத்துலையும் மேம்பட்டு வரணும், இந்த சமூகம் எல்லா இடத்துலையும் அவர்களும் சமமாக நடத்தப்பட வேண்டும். இதெல்லாம் தான் அந்த மக்களுக்கான நீதியா இருக்க முடியும். ஆனா நீங்க அப்படி பண்ணவே இல்லையே. உங்கள் மக்களுக்காக எந்த இடத்துலையும் நீங்க நிக்கவே இல்லையே, குரல் கொடுக்கவே இல்லையே. அவர்கள் மேல எழும்புறதுக்கு நீங்க எந்த இடத்துலையும் செய்யல. நீங்கள் இன்னைக்கும் அவர்களோட ஒரு அங்கமாக நின்று கொண்டு அவர்களின் வாக்குகளை பறிப்பதற்கு தான் நீங்க தேவைப்படுறீங்களே தவிர, அவர்களை முன்னேற்றணும் அப்படிங்கிற அப்லிப்டிங் கொண்டு போகணும், அவங்களை அடுத்த எம்பவர்மெண்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிற எந்த இடத்துலையுமே நீங்க நிக்கலையே. பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் சினிமால வந்த காலத்துல இருந்து அவர்கள் அணில்னு விமர்சிக்கிறது ஒரு ட்ரெண்டாவே இருந்துட்டு வருது. இப்பவுமே அரசியலுக்கு வந்த பிறகுமே அவர் அணில்னு விமர்சிக்கிறதும், தலைவிதி அந்த மாதிரி எல்லாம் சொல்லி விமர்சிக்கிறதும் அது தவறான கண்ணோட்டமாக தெரியலையா? இது எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது ஒரு சர்க்காஸ்டிக்காக சொன்னது, அது ஒரு நகைச்சுவை இதாக தான் சொன்னது. அது பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு. அதான் சொல்கிறேன், அன்னைக்கு நடந்த நிகழ்வு மிகப்பெரிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. அன்னைக்கு கோனேரிக்கன் கோட்டை என்பது நம்ம தமிழர்கள் இடத்திலிருந்து அது மடைமாற்றப்பட்டு இன்னைக்கு மராத்தியர்கள் கையில் போகிற மாதிரி யுனெஸ்கோ அவர்களுக்கு இவர்கள் அது மராத்தியர்களின் கோட்டை என்று சொல்லி மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. அதை மாற்றும் விதமாக, அதை மக்களிடம் கொண்டு செல்லும் விதமாக தான் அன்றைக்கி அவ்வளோ பெரிய கூட்டம் நடந்தது. அதில் அண்ணன் அவர்கள் பேசிய உரையும் முழுக்க அதை பற்றி தான். அப்போ இடையில இந்த இவ்வளோ சிக்கல்களையும் இவ்வளோ பிரச்சனைகளையும் கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கக்கூடிய வேலையை நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக இந்த மண்ணுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, நீங்கள் ஏன் இந்த மாதிரி இடையில இங்கேயும் அங்கேயுமா குறுக்கு நெருக்குமா போறதுங்கிறது தான் ஒரு நகைச்சுவை விஷயமா சர்க்காஸ்டிக்கா சொன்னாரே தவிர, அப்ப நீங்க மடைமாற்றும் வேலையை ஏற்கனவே கமலஹாசன் எப்படி இந்த மண்ணில் செஞ்சுட்டு இன்னைக்கு போய் அடமானம் வச்சிருக்காரோ அந்த வேலையை செய்வது போலதான் எங்களுக்கு ஒரு அச்சம் வருது. உங்களுடைய தொண்டர்களா இருக்கக்கூடியவர்களும் இன்னும் ரசிகர் கூட்டமாவே இருக்காங்க. அவர்கள் ஏதாவது கொள்கையை பத்தி பேசுனா நேரடியா டிவிகேங்கிறான்னு சொல்றான், இல்லாட்டி தளபதி தான் சொல்றான். அதை தாண்டி அவர்கள் எந்த விதையுமே பேச மாட்டாங்க. அதை தாண்டி எந்த இடத்துலையும் நீங்க ஒரு நிலைப்பாடை எடுக்காம நிக்கிறீங்க என்ற ஒரு ஐயப்பாடின் விதத்தை தான் அன்னைக்கு அது பேசினாங்க தவிர,
மித்தபடி அதில் வந்து அவர்களை புண்படுத்தும் விதமாகவோ இல்லை வந்து அவர்களை காயப்படுத்தும் விதமாகலாம் அது கிடையாது. ஒரு போகிற போல ஒரு நகைச்சுவையாக போற சர்க்காஸ்டிக்காக போக்குல காமெடி பண்ணிட்டு போயிட்டீங்களா? நகைச்சுவாக சொன்னது தான், அது வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா மேடை நாகரிகம் பத்தி அதிகமாக பேசக்கூடியவர்கள் நீங்களே இப்படி பேசுவாங்க அப்படின்னும் போது அது ஒரு விமர்சனத்துக்குள்ளாகுது இல்ல சார்? இல்லை இது நாகரிகம் அதெல்லாம் கிடையாது. தவறுதலாக அவரை வந்து கொச்சையாகவோ இல்லை தப்பாக பேசியிருந்தாங்க, விஜய் அவர்களை பேசியிருந்தாங்க, ஒருமையாக இல்லை நேரடியாக அவரை தாக்கி பேசியிருந்தா நீங்கள் வந்து அந்த மேடை நாகரிகம் சொல்லலாம். அப்படி எதுவும் பேசல. இது வந்து ஒரு கலோக்கியலாக தினசரி நீங்கள் ஒன்றுமே இல்லை. நான் வந்து தினத்தந்தி ஒரு இதுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து நல்ல கருத்துக்களை அந்த தம்பி பேசினார் தாவேகா சார்பாக. ஆனால் இவங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாமே அதை பற்றியான விவாதத்துக்கு போகாமல் நேரடியாக என்ன பேசினாலுமே டிவிக்கேங்கிற ஒரு அந்த கோணத்தில் ஒரு ரசிகர் மனப்பான்மையில் தான் இருந்தேன். அன்றைக்கி உண்மையிலே எனக்கே அது ஒரு நகைச்சுவாக தான் தோணுச்சு. அது ஒரு இயல்பாக ஒரு மனிதனுக்கு வர்றது தானே தவிர அது ஏன் அப்படி பண்ணுறாங்க, அதை தாண்டி அவர் இன்னும் வளர வேண்டும் ஒரு 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 நல்ல எண்ணத்தில் சொல்கிறது தான். கண்டிப்பாக கேள்விகளுக்கு சிறப்பான பதில் சொன்னீங்க சார். நன்றி. நன்றி.